நாம வந்து ஒரு ஒரு வேலைய ஒருத்தருக்கு குடுக்குறோம். ஒரு ஒரு பொறுப்பு அவர்கிட்ட குடுக்குறோம். அவர் வந்து அந்த பொறுப்ப வந்து சரியான தன்மையில நிறைவேத்தல. அப்ப அவர குறை சொல்லுவோமா இல்லையா? இதுதான் பெரும்பாலும் நாம வந்து குறை சொல்றதுக்கான வாய்ப்பா இருக்கு. இப்போ ஒருத்தர்கிட்ட நாம ஒரு பொறுப்ப ஒப்படைக்கிறோம் அப்படின்னா, அந்த வேலைய இப்படிதான் செய்யணும்னு நாம அவர்ட்ட தெளிவா சொல்லிட்டோமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். பெருமை இருக்கும்போது இந்த செயல் அது செய்ய விடாது. நாம சொன்னத அவர் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாரா? நீங்க தெளிவா சொல்லிடுவீங்க. அவரு கரெக்ட்டா புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்போ அவர் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாரா? நாம சொன்னத அவரு சரியா செய்றதுக்கான கால அவகாசம், இதர வசதிகள் எல்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு? இதையுமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கணும். நான் தெளிவா சொல்லிட்டேன். அவரும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர்னால எல்லாமே செய்ய முடியும். எல்லா ஃபெசிலிட்டீஸ் இருக்குது. இருந்தும் அங்க பிரச்சனை இருக்குது. அவர் சரியா பண்ணல. நீங்க குறை சொல்ற அளவுக்கு அவர் ஆயிட்டாருன்னா, அது ஏன் ஒரு நன்மையா இருக்கக்கூடாது? அந்த தடை ஏன் ஒரு நன்மையா இருக்கக்கூடாது? ஏன் அவர நம்ம குறை சொல்லணும்? அப்படியே அவரு தப்பு பண்ணிட்டாலும், நம்ம ஏன் அவர வந்து சகிச்சு, மன்னிச்சு போக்கூடாது இறைவனுக்காக? ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசுல ஒருத்தர குறை சொல்றதுக்கு முன்னாடி வந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அத விடுங்க. இப்ப நம்ம சொன்னத அவர் சரியா செய்யல, நம்ம குறை சொல்றோம். இப்ப நம்ம சொன்னத அவர் சரியா செஞ்சிருந்தாருன்னா, அவர நம்ம பாராட்டுவோமா? பாராட்ட மாட்டோம்ல. நான் தான் சொன்னேன், நீ செஞ்சுட்ட. இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம் அப்படிதானே சொல்லுவோம். அப்போ சரியா செஞ்சா பாராட்ட மாட்டோம். தப்பா செஞ்சா குறை சொல்லிடுவோம். அப்ப இது வந்து எதன் வெளிப்பாடு என்றால், பெருமையினுடைய வெளிப்பாடு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுவா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம் நமக்கு அறிவு இருக்குது, அவங்களுக்கு அறிவு இல்ல. அந்த அடிப்படையில தான் ஒருத்தர வந்து நம்ம பெரும்பாலும் குறை சொல்லுவோம். ஸோ குறை சொல்றதுங்கிறது வந்து ஒரு வகையான பெருமையின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகல வகைகளிலும் நாம் மற்றவர்களை குறை சொல்லுவதற்கு முன்னால், நம்மிடம் என்ன தவறு இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து விட்டோம் என்றால், அந்த குறை சொல்லுதல் என்பது நம்மிலிருந்து வெளிப்படாது. ஆனால், நம்மிடம் என்ன தவறு இருக்கிறது என்று நினைத்து பார்ப்பதற்கு தடையாக இருப்பதுதான் நம்முடைய பெருமை. நான் தவறு செஞ்சிருக்க மாட்டேன். அவன் தான் செஞ்சிருப்பான். இவன் தான் செஞ்சிருப்பான். இந்த மாரியான ஒரு விஷயம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தான் பெருமை. அப்ப பெருமை வந்து எப்படி வருது பார்த்தீங்களா? நேரடியா வரல. குற்றம், குறைகள் சொல்லுவது என்பதன் மூலமாக அந்த பெருமை வெளிப்படுகிறது என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பெருமை வந்து ரொம்ப கவனமா நாம கையாள வேண்டிய ஒரு எதிரி, ஒரு பகைவன் என்பதை எப்போதும் நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஸோ ரொம்ப கான்ஷியஸாவே நம்ம இருக்கணும் இந்த விஷயத்துல. முக்கியமா குறை சொல்ற விஷயத்துல ரொம்ப கான்ஷியஸ். யாரையுமே நீங்க குறையே சொல்லக்கூடாது. அந்த இடத்துல என்னுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நாம நெனச்சு பார்க்கிறோம். அதுல வந்து நம்ம சிந்தனையில ஈடுபடுறோம் அப்படின்னா, நிச்சயமா இறைவன் நமக்கு உதவி செஞ்சுகிட்டு இருக்கான். இறைவன் நம்ம மனசுல இருக்கக்கூடிய பெருமைய போக்கி, நமக்குள்ள ஒரு நல்ல தன்மைய ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம்.